அசுரர்களின் அரசனான பஸ்மாசுரன் சிவபெருமானை நோக்கி பல ஆண்டுகளாக தியானத்தில் இருந்தார். அவரது பக்தியால் அவர் முன்பு தோன்றிய சிவன், உன் ஆசை எதுவென்று சொல், நான் வரமாக அதை தருகிறேன் என்று கூறினார். நான் என் வலது கையால் தொடுவது அனைத்தும் உடனடியாக சாம்பலாக மாற வேண்டும் என்று பஸ்மாசுரன் கேட்டார். சிவனும் அவனது தீய நோக்கங்களை உணராமல் வரத்தை அளித்தார். பஸ்மாசுரன் இறைவனின் வரத்தை சோதிக்கவும் சிவனை சாம்பலாக்கி அவரை விட உயர்ந்த சக்தியை பெறவும் எண்ணி அவரை துரத்தினார். இதனை அறிந்த விஷ்ணு சிவனை காப்பாற்ற முடிவு செய்தார். விஷ்ணு மோகினி என்ற அழகான பெண்ணாக மாறி பஸ்மாசுரா முன் தோன்றினார். அவளுடைய மயக்கும் அழகை கண்ட பஸ்மாசுரா அவளை திருமணம் செய்ய முடிவு செய்தார். மோகினி என்னை போலவே நடனமாடினால் மட்டுமே நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று கோரினாள். தனக்கு நடனம் ஆட தெரியாது என்று பஸ்மாசுரன் கூறினான். அவளுடைய நடன முறைகளை பின்பற்றி அதே போல் ஆடும்படி கூறி மோகினி தனது தலையில் வலது கையை வைத்து ஒரு நடனம் புரிந்தாள். அவளை பின்பற்றி ஆடிய பஸ்மாசுரன் தான் பெற்ற வரத்தினை மறந்து தன் வலது கையை தலையில் வைத்தார். உடனே அவர் சாம்பலாக மாறிவிட்டார். மேலும் இது போன்ற பதிவுகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.